டெஸ்ட் வேர்ல்டு கப் ஃபைனல்ல வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா தான் வின் பண்ணும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே ப்ரிடிக்ஷன்ல சொல்லியிருந்தோம் அழுத்தம் திருத்தமா. அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. டே 3 முடிஞ்சிருக்கு. டே 3 எண்ட்லிங்கே பாத்தீங்க அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணுவதற்கான 99% வாய்ப்புகள் வந்து வந்துருச்சு. இன்னும் ஒரு 65 69 70 ரன்னுக்குள்ள வந்து அடிச்சோம் அப்படின்னா நம்ம வந்து கப்பை வந்து வின் பண்ணிடுவோம். அது வந்து கண்டிப்பா நடக்கும். 99% நடக்கும். இந்த அளவுக்கு வந்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து வெற்றி நோக்கி வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா வந்து ஓவர் கான்பிடண்டா இருந்ததுனாலும் சவுத் ஆப்பிரிக்கா வந்து தன்னுடைய நிலையை அறிந்து அழகா விளையாண்டதுனால மட்டுமே இந்த இடம் வந்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து வெற்றி பெறுவதற்கான மிகப்பெரிய காரணமா இருந்துச்சு அப்படிங்கறத அழுத்தம் திருத்தமா சொல்லலாம். சவுத் ஆப்பிரிக்கா பவுலர்ஸ் வந்து அட்டகாசம் பண்ணியிருந்தாங்க, அமர்க்களம் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இந்த டைம்ல விக்கெட் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பவுமா கேட்கும் போது எல்லாமே விக்கெட் எடுத்து கொடுத்தாரு பவுலர்ஸ் வந்து சவுத் ஆப்பிரிக்கா பவுலர்ஸ். அதே மாதிரி பாத்தீங்கன்னா டே 3 சவுத் ஆப்பிரிக்கா ஹிஸ்டரியிலேயே வந்து மறக்க முடியாத நாள் நேத்து. ஜூன் 13 வந்து அவங்க வந்து லைஃப்லயே மறக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாக்ரமும் பவுமாவும் சேர்ந்து டீமை வந்து வெற்றிக்கு கொண்டு போயிருக்காங்க. இது வந்து சாதாரண வெற்றி இல்லைங்க. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா கிரிக்கெட் வரலாற்றுல வந்து ஒரு ஐசிஐசி ஃபைனல்ல வந்து ஒருத்தர் 100 ரன் அடிச்சது இதுவே முதல் முறை. இதற்கு முன்னாடி இப்படி ஒரு சம்பவம் வந்து அரங்கேறினதே இல்லைங்க. இந்த 100 ரன் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பல வருஷங்கள் வந்து நின்று பேசக்கூடிய 100 ரன் வந்து மாக்ரம் வந்து அடிச்சிருக்காரு. மிகப்பெரிய பாராட்டுக்கள் சவுத் ஆப்பிரிக்கா டீமுக்கு. மிகப்பெரிய பாராட்டை யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா டீமோட பவுலர்ஸ்க்கும் டீமோட கேப்டன் பவுமாக்கு தான் நம்ம வந்து மிகப்பெரிய பாராட்டை கொடுக்கணும். டீமை சூப்பரா வழி நடத்தினாரு. அவர் கப்பு வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம வீடியோ பேசுறோம், அதுதான் இன்னும் சூப்பரா இருக்கும்.